ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரோகெல்லாம் எப்படிறாங்கன்னு இருக்கீங்க? இன்றைக்கி சிவராத்திரி இல்லையா, அதனால் எங்களுக்கு தக்காளி சாதம் செய்கிறதுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கடாங்கன்னு அது செஞ்சிட்ருக்கோம். பாருங்க, நம்ம தாளி சுட்டுடா தண்ணியெல்லாம் ஊற்றி உலையெல்லாம் கொதிச்சிருச்சு. கொதிச்சு அரிசியெல்லாம் போட்டாச்சு. சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இது மாதிரி ஆர்டர் கொடுங்க, நாங்களும் வீட்டு சமையலாக செஞ்சு தரோம். சாப்பாடு தம் போட்டு ரெடி ஆயிடுச்சுடாம்மா. கொஞ்சம் லெமன் புழிஞ்சு விட்டுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். தக்காளி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. அதையும் வேக வச்சு தாளிக்க. தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. மல்லித்தலை போட்டு நெய்யில் ஊற்றி அப்படியே வச்சாச்சுடாமா. சுண்டல் வெந்துருச்சு. ஒரு தாளிப்பை போட்டுருவோம். இலையை போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம்டா தம்முக்கு. எதுக்காக இந்த இலையை போடுறோன்னா, அந்த இலை வேக வேக சாப்பாடு நல்லா வாசமாக நல்லா இருக்குண்டாம்மா. சுண்டல் வேக வச்சாச்சு. அதில் நல்லா தாளித்து எடுத்து கொட்டிடலாம். ஒரு கிளறி விட்டுருக்கலாம்டா கண்ணு. தக்காளி சாப்பாடு சுண்டல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சுடாங்கண்ணே. எல்லாம் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. கரூர் ஈஸ்வரன் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கடாங்கண்ணே. வாங்க நம்மளும் கோயிலுக்கு போவோம்.